ஓணம் டே அவுட் வித் மீ இன் பெங்களூர் பார்க்கலாமா? காலையிலே ஹொசூர்லேருந்து கிளம்பியாச்சு. எங்க கசின் ஓணம் சத்யா சாப்பிட போலாமான்னு கூப்பிட்டாங்கன்றதுனால ஹொசூர்லேருந்து கிளம்பி பயோகான் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஏறி ஜேபி நகர் போலான்றது தான் ஃபர்ஸ்ட் பிளான். பயோகான்ல இருந்து ஆர்வி ரோடு வரைக்கும் போயிட்டு அங்க இன்னொரு ட்ரெயின் மாறி ஜேபி நகர்ல இறங்கலான்றது தான் ஃபர்ஸ்ட் பிளான். ஆர்வி ரோடு இறங்குறதுக்கு பதிலா ஹொசா ரோட்ல இறங்கிட்டேன். கிட்டத்தட்ட 27 மினிட்ஸ் நெக்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இறங்கினேன். என்னதான் நான் அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ரூட்ஸ் எல்லாம் ஃபெமிலியரா இருந்தா கூட ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணதான் செய்வோம். அதுக்கப்புறமா ஐயோ நம்ம என்ன நினைச்சிட்டு இப்ப இதுல இறங்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா யோசிப்போம். என்னோட யூஜி டிகிரி மெட்டர்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சேன். அங்க ஒரு சேச்சி மெஸ்ல இருந்து தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அங்கதான் என்னோட கடைசி ஓணம் சத்யா சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஆஃப்டர் தீஸ் மெனி இயர்ஸ் இந்த ஓணம்க்கு தான் சத்யா சாப்பிட்டிருந்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஓணம் சத்யானா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஓணம் அன்னைக்கு லஞ்ச்ல சர்வ் பண்ற இந்த கிராண்ட் ஃபீஸ்ட் பேரு தான் ஓணம் சத்யா. ஆஃப்டர் லஞ்ச் மദ്രാസി மூவி பார்த்துட்டு ஹொசூர் ரீச் ஆயிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பாய்.